இவங்க எரிகோ கோட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயும் போய் வேவு பார்க்குறாங்க. அப்போ அந்த வேசியா இருக்கிறவ சொல்கிறா, ராகாப் சொல்கிறா, உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடிச்சிருக்குது, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்கிறேன், இரக்கம் பாராட்டிருக்கேன், நீங்கள் இந்த பட்டணத்தை பிடிக்கும்போது என்னை என் குடும்பத்தையும் நினைவு கூறுங்க அப்படின்னு அவளுக்குள்ளே எவ்வளோ விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவள் சிறு வயதுன்னு இது எல்லாத்தையும் கேட்டு வரா. 40 வருஷம் நடந்த விஷயங்கள் அவ காதுக்கு வந்திருக்குது. அப்ப ஆண்டவரை அறியாத, அது ஆண்டவருடைய வல்லமையை பார்க்காத, செவிகளில மாத்திரம் கேட்ட ஒருத்திக்குள்ள விசுவாசம் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு கண்ணா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பாளையத்திலே பகலிலே மேகஸ்தம்பமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமா கர்த்தர் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனம் சொல்கிறது, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளை போல இருந்தோம், இன்றைக்கும் நாம் விலையேற பெற்ற ரட்சிப்பை அடைஞ்சிருக்கிறோம். அவர் பாருங்க, பூமியை படைக்கிறதுக்கு அவருக்கு என்ன செய்யல, கீழே இறங்கி வரல, வார்த்தையை சொன்னார், வார்த்தையினால் எல்லாத்தையும் படைச்சிட்டார். அவர் எந்த விஷயத்துக்கும் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கல. ஆனால் உங்களை என்னை மீட்பதற்கு அவர் சிங்காசனத்தை திறந்து பூமிக்கு இறங்கி வந்தார். அப்ப நம்மளை எவ்வளவு விலையேற பெற்றவங்களை பார்க்கிறாரு. அவர் நினைச்சிருந்த ஒரு வார்த்தையினால ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்க முடியுமா, முடியாதா? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாதாளத்தில் இறங்கி, பாதாளத்தில் போய் யுத்தம் பண்ணி மரணத்தையும் பாதாளத்தினுடைய திறவுகோலை இப்போ யார் வச்சிருக்கிறா? ஆண்டவர் கையில் இருக்கு. இப்போ அப்போ ஒரு நீதிமான் மரித்து பாதாளத்துக்குள்ள போனாலும் அந்த ஆத்மா யாருக்கு எடுத்துக்கிறா? யார் கணக்கில் வந்துருது? ஆண்டவர் கணக்கில் வந்துருது. அது வரைக்கும் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் இறந்தா எங்கே தான் போகணும்? பாதாளத்தின் மேலே தான் போகணும். அப்போ அந்த பாதாளத்தின் மேலே யார் தான் அதிகாரம் உடையவனா? அந்த பிசாசு தான் அதிகாரம் உடையவனா இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இறங்கி என்ன செய்கிறாரு? அந்த அதிகாரத்தை எடுக்கிறார். அதனால தான் அவர் ஜீவனை விட்டப்ப என்ன செஞ்சு, கல்லறைகள்லாம் திறந்துச்சு, அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தல் ஜீவன் உள்ளவங்களாம் காணப்பட்டாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அவர் உங்களை என்னை மீட்க இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னா தேவனுடைய பார்வையில நான் எவ்வளவு விலையேற பெற்றவன். ஆனா நாம அவ்வளவோ பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்ற நாம எந்த அளவுக்கு நம்மளை மேன்மையா பார்க்கிறோம்? நம்ம பல நேரங்கள் நம்ம மேன்மையாய் பார்க்கிறது இல்லை, வெட்டுக்கிளிகளை போல தான் பார்க்கிறோம். 11 பேருடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? நாங்க வெட்டுக்கிளிகள், ஐயோ நாங்க ஒன்றும் இல்லைங்க, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்தாங்க, பேசினாங்க. அதோடு முடியல. இந்த 11 பேர் என்ன செய்யறான், தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார்கள். அங்க கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்ப இந்த 11 பேருடைய இந்த வார்த்தைகள், இந்த 11 பேருடைய இந்த எண்ணங்கள், இந்த தாட் என்ன ஆகுது, அந்த எல்லைகளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை அற்ற நிலையை உருவாக்குகிறது. ஒரு 11 பேருடைய வார்த்தை கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருடைய இருதயத்தை என்ன செய்கிறது, கரைச்சு போடுது. துர்செய்தி பரவுது, பாளையம் முழுவதும் துர்செய்தி பரவுது. அவ்வளவுதான், நம்ம முடியாது, நம்மளால முடியாது, அங்கே போய் ஜெயிக்க முடியாது, கானானை ஜெயிக்க முடியாது, அங்க அவங்க இருக்காங்க, இவங்க, இந்த செய்தி அப்படியே பரவி கொண்டே இருக்குது. அப்படியே கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை, ஆமா சொன்னது கரெக்ட் தான், என்னால் முடியாது, அந்த வார்த்தையை நம்பி இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம எழும்பாம இருக்கிறோம், செயல்படாம இருக்கிறோம். என்னால முடியாது, என்னால நடக்காது, எனக்கு கிடைக்காது. அந்த ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை, அன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கு, எத்தனை வருஷமா அது நம்மை கட்டி வைத்திருக்கிறது. இதை நம்ம என்னைக்காவது ஆவிக்குரிய யுத்தமா நம்ம நினைச்சிருக்கிறோமா? இல்லைங்க, அது உண்மைதான், என்னால முடியாது, இதை செய்யறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, இதை செய்யறதுக்கு எனக்கு அறிவு இல்லை, நான் படிக்கல, எனக்கு கத்துக்கல, இதை பண்ணல, அதை பண்ணல, அப்படி தெரியாது, இப்படி தெரியாது, எனக்கு இதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதுல நான் தோத்து போயிட்டேன், இதுல எனக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், எல்லாரோட லைஃப் நீங்க எடுத்து பாருங்க, அவங்க எடுத்தோன்னே எல்லாவற்றிலையும் ஜெயிக்கல. அவங்க தோல்வி அடைந்து தான் ஒரு நாள்ல இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்குற அந்த உயரமான ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி அவங்களுடைய லைஃப்பை முடிச்சிடல, அந்த தோல்வி தான் அவங்கள இன்னும் செய்ய வச்சுச்சு. ஏன் நான் தோத்து போனேன், இது ஏன் சக்சஸ் ஆகல, அதை பார்க்குறாங்க. அப்ப அதை சரி பண்றாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பிசாசு யாரோ ஒரு மனுஷனை கொண்டு, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையை கொண்டு, ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு இவங்க எப்படி துர்செய்தியை பரம்ப செய்தாங்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில துர்செய்தி பரம்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாய் தொடர்ந்து அந்த காரியம் என் மேல ஒரு யுத்தமா நடந்து 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 நான் அப்படியே உட்காந்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன வார்த்தை, இனிமே அவ்வளவுதான், நீ ஊழியத்தை கட்ட முடியாது, உன் டைம்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே புதுசாலாம் உன்னால என்ன செய்ய முடியாது, கட்டி எழுப்ப முடியாது, செய்ய முடியாதுன்னு ஒரு துர்ச்செய்தி வந்துச்சு எனக்கு. கர்த்தர் சொன்ன, நான் அவனை அழைச்சிருக்கிறேன், செய். வேற எதையுமே பார்க்கலங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ரிசல்ட்டை பார்க்காம ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு செய்வார். இந்த பூமியில் நான் ரிசல்ட்டை பார்க்குறேனோ இல்லையோ, நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, பரலோகத்தில் போய் நிற்கும் பொழுது நான் ரிசல்ட்டை பார்ப்பேன். என்னுடைய பிரயாசங்களுக்குரிய பலன் ஒரு நாள் வரும், நான் ஒரு நாள் என் கண் காணும். அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துர்ச்செய்தியை சிலர் பரப்பி விட்டு போயிட்டாங்களா, அதை உடைச்சி எழும்பி காண்பீங்க. உலகத்து மனுஷன் இன்னைக்கு ஜெயிச்சு காமிக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம், தேவனுடைய பிள்ளைகள் நாம். இந்த 11 பேருடைய வார்த்தை கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருடைய இருதயத்தை என்ன செய்தது, குலைத்து போட்டது. என்னாகமம் 14வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டே இருந்தாங்க. நம்பிக்கையோடு வந்தாங்க, செங்கடல் வந்துச்சு, அங்கேயும் புலம்புனாங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு, அவங்க கண்ணு முன்னாடியே பார்வோனே அவன் சேனைகளை அதில் கவிழ்த்து போட்டாரு. எல்லாம் பாடினா, துதிச்சா, ஆடுனா, எல்லாம் பண்ணா. அடுத்து மாறாவுக்கிட்ட வந்தாங்க, கசப்பு, தேவன் தண்ணீரை மாற்றினார், மதுரமா மாற்றினாரு. ஓ, எல்லாம் சந்தோஷமா வந்தான். இப்ப கானானுக்கு வந்துட்டான். இவ்வளவு செய்த கர்த்தர் இந்த கானானை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவன் காத்திருந்தான். ஆனா அவனுக்கு, அவனுடைய விசுவாசத்திற்கு விரோதமாய் ஒரு துர்ச்செய்தி எழும்பி வந்துச்சு. இப்ப அவன் என்ன செய்யறான், கூக்குரலிடுறான். 25 லட்சம் பேர். நினைச்சு பாருங்க, மோசேயுடைய நிலையை நினைச்சு பாருங்க. கூக்குரலிட்டு ரா முழுசும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. நாங்க எல்லாரும் எகிப்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். 3வது வசனம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இந்த 11 பேருடைய வார்த்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிருச்சு, கர்த்தர் எங்களை கொண்டு வந்து இப்படி அழிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாரு. உன்னை அழிக்கணும்னு நினைச்சிருந்தா கர்த்தர் எகிப்தில உன்னை விட்டுருப்பாரு. அவர் ஏன் இறங்கி மோசேயை அனுப்பணும், அங்கேயே வாதைகள் வரணும், பார்வோனை ஏன் உன் கண்ணு முன்னாடி செங்கடல்ல அமிழ்த்தி கொள்ளணும், உன்னை இங்க கொண்டு வந்து அழிக்கிறதுக்காகவா கர்த்தர் இதெல்லாம் செய்தார். அவங்களால நினைச்சு பார்க்க முடியல. இந்த 11 பேருடைய வார்த்தைகள் தான் அவங்களுடைய இருதயத்தை நிரப்பி நிரப்பி, அவ்வளவுதான், நம்ம சாக போறோம், நம்ம சாக போறோம், நம்ம வனாந்திரத்திலே மடிஞ்சு சாக போறோம். ஒருவேளை எகிப்துல செத்திருந்தா கூட பரவாயில்ல, அங்கே போச்சல்லாம். இந்த வனாந்திரத்துல செத்தா யார் நம்மளை புதைப்பா? நம்முடைய பெண் ஜாதிகள் பிள்ளைகள்லாம் என்ன செய்ய போறாங்க, கொள்ளையாக போறாங்க. கர்த்தர் ஏன் எங்களை இப்படி கொண்டு வந்தாரு? எங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது, நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போறது, நாங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்ப போறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை பிசாசு இப்படி நம்மளை பேச வச்சிருக்கான். நான் முன்னாடியே நல்லா தான் இருந்தேன், பழைய வாழ்க்கையே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சொல்லியிருக்கோமா சொல்லலையா? அது எகிப்துக்கு திரும்பி போகிற அனுபவம். அது பிசாசு நம்மை அழுத்தி நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணி நாம தேவனுடைய நன்மையை சுதந்திரிச்சிடாதபடிக்கு நம்ம மேல யுத்தத்தை தொடுத்து கொண்டிருக்கிறான். இங்க இந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை எடுபடவே இல்லை. இந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஜனங்கள் பலவீனப்பட்டிருந்தாங்க. ஆனால் இந்த 11 பேருடைய வார்த்தைகள் அவ்வளவு வேகமா 25 லட்சம் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள போச்சு. அப்படியே செய்தி போகுது, கட 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 கடன்னு. ஒவ்வொரு கோத்திரனும் அந்த கோத்திரத்துலேருந்து போனால் அந்த கோத்திரத்து பிரபுக்கிட்ட போய் சொல்லியிருப்பான், அங்கே போய் சொல்லியிருப்பான். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஆமே இப்படி ஆமே, இவன் ஒன்றுன்னு சொன்னால் கடைசி ஆளுக்கு போகும்போது அது இங்கே எப்படி ஆயிருக்கும், 1000 அப்படின்னு போய் நின்றுருக்கும். அந்த அளவுக்கு தான் போயிருக்கும். தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. என்னாகும் 14:4-5. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள்.
ஃபஸ்ட்டு என்ன செஞ்சான்? கர்த்தர் ஏன் எங்களை இப்படி வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாகடிக்க கொண்டு வந்தார் அப்படிங்கிறான். அடுத்து நான் எகிப்துக்கே திரும்பி போயிடுறேன் அப்படிங்கிறான். அடுத்து என்ன செய்கிறான்? எங்களுக்கு ஒரு தலைவனை நாங்கள் உண்டு பண்ணிக்கிறோம். கர்த்தர் விடுவித்தார், கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்தினார். இப்போ இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த அடிமைத்தனத்துக்கே போகிறோம், கர்த்தர் எங்களுக்கு ஒரு தலைவனை உண்டாக்குனார், அவன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நாங்களே ஒரு ஆளை ரெடி பண்ணிக்கிறோம், நாங்கள் போகிறோம். அப்போ முழுக்க முழுக்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவன் வேணாம். இந்த தேவன் இல்லை என்று சொன்னால் இவங்களால கானானுக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஆனால் பாருங்க, பிசாசு எவ்வளோ தந்திரமா இவங்க வாயாலே இவங்களை வந்து என்ன செய்ய வச்சுட்டான்? தேவன் வேணாம், தேவன் ஏற்படுத்தின தலைவன் வேணாம், தேவன் உண்டு பண்ணியிருக்கிற கானான் வேணாம், நாங்கள் எகிப்துக்கே போயிடுறோம். அவ்வளவு பெரிய ரட்சிப்பை செய்து அந்த ஜனத்தை கூட்டு வந்திருக்கிறாரு. பிரியமான இந்த காலை வேளையில் உங்களை என்னையும் விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. பல சூழ்நிலைகளில் நாம எனக்கு இது வேண்டான்னு நான் திரும்பி போறேன். எவ்வளவு தந்திரமா பிசாசு செயல்படுகிறான்.